ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மலர் லைஃப் ஸ்டைல் vlog. நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸை வந்து நாமளே எப்படி ஓனாக டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஒரு மைசூர் சில்க் saree. இந்த சாரியில் வந்துட்டு பாடி எல்லாம் பிங்க்கு, அப்புறம் பார்டர் அண்ட் பல்லு வந்து நேவி ப்ளூவில் இருக்குது. இதுக்கு ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரெடி ப்ளவுஸ் மேலே தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போது இந்த ப்ளவுஸை சுற்றி வந்து, அதாவது நெக் லைனை சுற்றி வந்து 1 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 1 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து வேக்ஸ் க்ரையானு, வேக்ஸ் மார்க்கர்னு சொல்லுவாங்க. இந்த மார்க்கரை வச்சு நெக்கு பேக் சைடு ஃபுல்லாக மார்க் பண்ணியிருக்கேன், ஃப்ரண்ட்லேயும் மார்க் பண்ணியிருக்கேன். அதோட ஸ்லீவ்ஸில் பார்டர் இருக்கிறதுனால வர்ட்டிக்கலாக 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் வந்துட்டு கட்தானா. இது டல் கோல்ட் கலரில் எடுத்திருக்கேன். இது வந்து 1/4 சென்டிமீட்டர்லேருந்து ஒரு 1/2 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கும். இது வந்துட்டு ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். இது ராணி பிங்க் கலரில் இருக்கிற ஸ்டோன்ஸு. இதெல்லாம் வந்து வளையலுக்கு யூஸ் பண்ணுற குந்தன் ஸ்டோன் கூட சொல்லுவோம். இது ரைன் ஸ்டோன், குந்தன் ஸ்டோனுன்னு. இது வந்து சுகர் பீடு, ஃபுல் கோல்ட் கலரில் எடுத்திருக்கேன். அடுத்ததாக வந்துட்டு இந்த ப்ளவுஸ் கலர் இருக்கு இல்லையா, அதுக்கு நியரஸ்ட் கலர் வந்துட்டு இது ராயல் ப்ளூ கலர் மாதிரி இருக்கும். நேவி ப்ளூவில் எக்ஸாக்டாக கிடைக்காது. அந்த ஸ்டோன் எடுத்திருக்கேன், குந்தன் ஸ்டோனு. இது ஒயிட் கலர். இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து ஸ்கொயரில் இருக்குது. ஒயிட்டு அப்புறம் ராயல் ப்ளூ ரெண்டுமே வந்து ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்திருக்கேன். ராணி பிங்க்கில் இருக்கிறது மட்டும் ஹார்ட் ஷேப்பில் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ட்ராப் பீடு, அப்புறம் சாரீ கலரில் இருக்கிற பீடு. இது சாரீ கலர், எக்ஸாக்ட் சாரீ கலரில் இருக்கிற 3mm பீடு. இது வந்து டேப்லெட் பீடு. இது வந்து 2 ரோப் தேவைப்பட்டுச்சு. இந்த ட்ராப் பீட் கூட 2 ரோப் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்துட்டு நீடில் வந்து தின்னாக இருக்கிறது, சுகர் பீடு போகிற அளவுக்கு தின்னான ஒரு நீடல், ப்ளவுஸ் கலரில் ஒரு காட்டன் த்ரெட்டு, அப்புறம் ஃபேப்ரிக் க்ளூ எடுத்திருக்கேன். கட்டர் தேவை. நான் வந்துட்டு க்ளூ பென் எடுத்திருந்தேன், பட் அது யூஸ் ஆகலை. இந்த ப்ளவுஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 10 இன்ச்சு ஒரு எம்ப்ராய்டரி ஃப்ரேம் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு ப்ளவுஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நெக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஸ்டிச் பண்ணும்போது யூஸ் ஆகும். ஸ்லீவ்ஸுக்கு வந்துட்டு 6 இன்ச்சு எம்ப்ராய்டரிங் தேவைப்படும். ஆர்ம் ஹோல்குள்ளே விட்டு இது ஒர்க் பண்ணுற மாதிரி வரும். இந்த பக்கத்துலேருந்து போட முடியாது. உள்ள ஆர்ம் ஹோல் பக்கமாக வந்து கழுத்து வழியாக விட்டு ஆர்ம் ஹோல் பக்கமாக போடலாம். நான் இப்போ ஒர்க் பண்ணுறது வந்துட்டு பேக் சைடில் ஒரு பக்கமாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுக்கு வந்துட்டு நான் முதல்ல ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். இந்த ஹார்ட் ஷேப் பீட் வந்து எப்படி வைக்க போகிறேன்னா, 4 பீட் எடுத்து அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து உள்ளே வச்சோம்னா நடுவில் வர மாதிரியும், 4 அந்த ஃப்ளவர் ஹார்ட் ஷேப் வந்து வெளியில் தெரிய மாதிரியும் வச்சோம்னா அது ஒரு ஃப்ளவர் மாதிரி க்ரியேட் ஆகிடும். அந்த மாதிரி தான் இப்போ வைக்க போகிறேன். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் க்ளீனாக. இப்போ பாருங்கள், க்ளீனாக தெரியுது. இந்த மாதிரி தான் வச்சு ப்ளவுஸில் ஸ்டிக் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஃபேப்ரிக் க்ளூவை வந்துட்டு ஒரு பக்கம் ரைட்டு, ஒரு லெஃப்ட்டு, ரைட்டு லெஃப்ட்டு, ஒரு 1.5 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு லெஃப்டில் ரைட்டில் அப்படி வச்சு கம்மை வந்து ஃபஸ்ட் அப்ளை பண்ணி உங்களுக்கு காட்டிடுறேன். கொஞ்சமாக வச்சோம்னா இது ஸ்டோன் வந்து கீழே விழுந்துடும். அதுக்குன்னு ரொம்ப அதிகமாக வச்சோம்னா ஸ்டோனுக்கு வெளியில் ரொம்ப லீக் ஆகிற மாதிரி எல்லாம் வைக்காமல் அந்த ஸ்டோன் பிடிச்சிக்கிற அளவுக்கு கரெக்டாக வச்சா போதும். இப்போது நான் கையில் வச்சு காட்டின மாதிரியே இந்த ஸ்டோனை வந்துட்டு 4 ஸ்டோன் ஒரு பக்கமும் வைக்கிறேன். நான் க்ளூ பென் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது வந்து க்ளூ பென் வந்து பேங்கிள் செய்கிறதுக்கு தான் சூட்டபுளாக இருக்குது. இது கையிலே வைக்கிறதே கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அதனால் வந்துட்டு நான் கையிலே வச்சு காட்டுறேன். இந்த கம் அப்ளை பண்ணிவிட்டு உடனே வந்துட்டு நம்ம வேறு ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட முடியாது. இது காயிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதோட வேறு ஏதாவது கம் போட்டு ஸ்டிச் பண்ணுற மெட்டீரியல்ஸ் இருந்தால் அதையும் இப்போவே பண்ணிடுறது தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு 4 ஹார்ட் ஷேப் ஸ்டோன், ரைன் ஸ்டோனோ இல்லை குந்தன் ஸ்டோனுன்னு சொல்லுவோம், பேங்கிள்ஸ்க்கு ஸ்டிக் பண்ணுறது, இந்த ஸ்டோன் தான் வச்சுருக்கேன். இப்போ 1 by 1 நான் வச்சு காட்டிடுறேன். இது வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் காட்டியிருக்கேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லை, கொஞ்சம் உங்களுக்கு புரியணும் இல்லையா, அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஒரு அதாவது பேக் சைடில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணோம்னா ஒரு பாதியை விட கம்மியாக தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். பேக் நெக்குக்கு மட்டும் எம்ப்ராய்டரி ரிங்கில் நம்ம வந்துட்டு 3 தடவை கழட்டிட்டு ரிங்கை லெஃப்ட் சைடில் ஒரு தடவை, ரைட் சைடில் ஒரு தடவை, அப்புறம் கீழே ஒரு பக்கம் பேக்கு கீழே வைக்கிற மாதிரி 3 தடவை வந்து எம்ப்ராய்டரி ரிங்கை கழட்டிட்டு ஃபிக்ஸ் பண்ணி செய்யணுமா இருக்கும். இப்போ பாருங்கள், வெறும் அந்த ஃப்ளவர் டிசைனில் பண்ணியிருக்கிறேன் குந்தன் ஸ்டோன் மட்டும் வச்சு இப்போ காட்டியிருக்கிறேன்.
இது வந்துட்டு ஆறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 1 ஹவர் ஆகுது நல்லா ஆறணும். அப்புறம் நடுவில் வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடணும். இப்போ அடுத்ததாக நான் எடுத்துருக்கிறது வந்துட்டு ராயல் ப்ளூ கலரில் இருக்கிற ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஃப்ளவருக்கு கொஞ்சம் மேலே வச்சு கம் அப்ளை பண்ணி வைக்கிறேன். ஒரு பக்கம் கேப் அதிகமாகவும் கொஞ்சம் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கேப் கம்மியாகவும் வச்சுருக்கேன். இதை வச்சுட்டு எப்போவுமே வந்து கம் போட்டு உடனே இன்னும் ஷேக் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. திரும்ப திரும்ப ப்ரெஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு தடவை அழுத்தி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு திரும்பவும் இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணி விடணும். இப்போ வந்து கம் ஈரமாக தான் இருக்குது. அடுத்ததாக திரும்பவும் நான் வந்து ஒயிட் கலர் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற குந்தன் ஸ்டோனை யூஸ் பண்ணிடுறேன். இது 1 by 1 வச்சு முடிச்சுட்டு நான் மொத்தமாக வந்து ஒரு 2 hours வரைக்கும் இதை நான் எதுவுமே ஷேக் பண்ணல, அப்படியே விட்டுட்டு இருந்தேன். இது வந்துட்டு ஒர்க்கு தெரிஞ்சவங்க தான் பண்ணணும். இல்லை நீடில் வந்துட்டு சாதாரண எம்மிங் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். ஆரி நீடில் எதுவுமே கிடையாது. இது வந்துட்டு ப்ராக்டிஸ் எதுவுமே தேவையில்லை, யார் வேணாலும் பண்ணலாம். அதோடு இது பண்ணுறதுக்கு வந்து ஒரு 1 day டைம் இருந்தால் போதும். பட் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து டைம் எடுக்கும். அதுக்கே 1 day ஆகிடும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்துட்டு எந்த சாரீ எடுக்கிறோம் அந்த சாரீக்கு சூட்டபிளான மெட்டீரியலை நம்ம தேடி வாங்கணுமா இருக்கும். இல்லை வெறும் 2 மெட்டீரியல் மட்டும் கூட வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் வந்துட்டு இது மைசூர் சில்க் சாரின்றதுனால கொஞ்சம் ரிச் லுக் இருக்கணுன்றதுக்காக மெட்டீரியல் வந்து மொத்தம் ஒரு 8 மெட்டீரியல் என்னவோ யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை 8-9 மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இப்போ நான் வந்து 3 மெட்டீரியல் இல்லை யூஸ் பண்ணியிருக்கேன். ரைன் ஸ்டோனே 3 விதமாக யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஆறின பிறகு ஒரு 2 hours கழித்து இப்போ நான் இது பாருங்கள் நல்லா ஸ்டிக் ஆகிருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம வேறு ஏதாவது ஒர்க் பண்ணோம்னா இது வந்துட்டு ஷேக் ஆகாது, இல்லை கழண்டு விழாது, அப்படியே இருக்கும். மினிமம் ஒரு 2 hours ஆகுது விட்டுடணும். இப்போ நான் அடுத்ததாக யூஸ் பண்ணுறது வந்துட்டு டேப்லெட் பீடு. இந்த மேலே இருக்கிற ஃப்ளவருக்கும் கீழே இருக்கிற ஃப்ளவருக்கும் இடையில வந்துட்டு நான் நீடில் த்ரெட்டு போட்டுட்ருக்கேன். ப்ளவுஸ் கலர் த்ரெட் வந்து ப்ளூ த்ரெட்டு. பின்னாடி வந்து டபுள் முடிச்சு போட்டு இந்த டேப்லெட் பீடை இங்கே மிடில் வச்சு, அதாவது 2 பக்கம் ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 2 ஃப்ளவர்ஸ்க்கும் இடையில மிடில் பக்கமாக வச்சு இதை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எப்போவுமே வந்துட்டு ப்ளவுஸில் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி, அதாவது நம்ம எம்மிங் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஒரே ஒரு ஸ்டிச் போடவே கூடாது, 2 தடவை தான் ஸ்டிச் போடணும். அப்போ தான் வந்துட்டு அந்த பீட் வந்து ஷேக் ஆகாமல் ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல நிற்கும். இல்லாட்டி ஆடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், லூஸாக இருக்கும். அது வந்து ஃபினிஷிங் சரியாக இருக்காது, பார்க்குறதுக்கு அழகாகவும் தெரியாது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கீழே அதே ஷேப் வந்து அந்த 2 ஃப்ளவர்ஸ்க்கு, இந்த பக்கம் இருக்கிற ஃப்ளவர், லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃப்ளவர், ரைட் சைடில் இருக்கிற ஃப்ளவருக்கு மிடில் வந்து டேப்லெட் பீடை வச்சுட்டு 2 ஸ்டிச் போடலாம். நான் வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு, லாங் வீடியோ எதுவுமே போடுறதில்ல. அப்புறமா ஒருத்தர் கேட்டாங்க, நீங்கள் வந்துட்டு பேங்கிள்ஸ் எல்லாம் செய்கிறீங்க இல்லையா, அது வெளியில் வாங்கிட்டு வந்து விற்கிறீங்களான்னு கேட்டாங்க. நான் வெளியிலலாம் வாங்கிட்டு வந்து விற்கல, நானே தான் ஒர்க் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் வந்துட்டு டவுட் வந்திருக்குதுன்றதுனால நான் வந்து வீடியோவோட மீன்ஸ் பேங்கிள்ஸ் செய்கிற வீடியோ கூட ஒன்று வந்து அப்லோட் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து டேப்லெட் பீடை ஃபுல்லாக போட்டுட்டோம். ஒரு பீடு போட்ட பிறகு எண்டில் வந்து நம்ம ப்ளவுஸோட பின்பக்கமாக திருப்பி 2-3 தடவை நாட் போட்டு அதை வந்து ஊசியில் பின்பக்கமாக நல்லா டைட்டாக போட்டு லாக் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம், கட்டர் யூஸ் பண்ணி. அடுத்ததாக நான் எடுத்துருக்கிறது வந்து ஒயிட் கலரில் ட்ராப் பீடு. ட்ராப் பீடு வந்து இது எதுக்கு வந்துட்டு ஒயிட் கலரே இல்லை, இருந்தாலும் ஒயிட் கலர் எதுக்கு எடுத்திருக்கேன்னா, ஒரு 2 கலர் இருக்கும்போது 3ஆவதாக ஒரு கலர் இல்லாத கலர் யூஸ் பண்ணோம்னா அது வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும். அதனால் ஒயிட் கலர் ட்ராப் பீட் எடுத்துகிட்டு அந்த ட்ராப் பீடுக்கு மேலே வந்து நான் ஒரு சுகர் பீட் போட்டிருக்கேன். அந்த சுகர் பீடும் சேர்த்து தான் நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அதை தனியாக விட்டுட்டு சுகர் பீடை தள்ளிட்டு ட்ராப் பீட் போட்டோம்னா வந்து தொங்குற மாதிரி தான் வரும். இதை வந்து ப்ளவுஸோடு ஒட்டி இருக்கிற மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டிருக்கேன். அடுத்ததாக அதே மாதிரி ட்ராப் பீட் போட்டுட்டு அதுலேயும் ஒரு சுகர் பீட் போட்டுக்கிறேன். ஊசி வந்து தின்னாக எடுத்துக்கணும். ட்ராப் பீடு அப்புறம் சுகர் பீடு கட் தான் நல்லா போகிறதுக்கு நல்லா தின்னான நீடில் எடுத்துக்கணும்.
இதுக்கு மெட்டீரியல் மட்டும் எனக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக தான் ஆச்சு. நான் டைரெக்டாக மார்க்கெட்டில் தான் வந்துட்டு மெட்டீரியல் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறேன். நியர்பை ரீட்டெயில் ஷாப்லலாம் வந்துட்டு எல்லா மெட்டீரியல்ஸும் கிடைக்காது. மார்க்கெட்டில் வாங்கினா கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் பர்ச்சேசிங்கில் யாராவது தெரிஞ்சிருந்தால் அவங்கக்கிட்ட வாங்கிக்கோங்க. பட் ஒரு சாரீக்கும் இதே மாதிரி தான் பண்ணணுன்றது கிடையாது. உங்கள் சாரியில் எப்படி இருக்கும், கலர்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கு சூட்டபிள் பீட்ஸு ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி நீங்களே ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ த்ரெட் வந்து சின்னதாகிடுச்சு, அதனால் பேக் சைடில் வந்து லாக் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணிடுறேன். இப்போ மொத்த பீடும் போட்டுட்டு நான் காட்டுறேன் எப்படி வருதுன்னுட்டு. இந்த ட்ராப் பீடும் சுகர் பீடும், அதாவது அந்த 2 டேப்லெட் பீடுக்கு இடையில வந்துட்டு நான் ட்ராப் பீடும் சுகர் பீடும் போட்டு வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்துட்டு டபுள் ஸ்டிச். இப்போ வந்துட்டு நான் 5 பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 2 3 4 5 6 பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 7ஆவதாக வந்துட்டு கட் தானா எடுத்திருக்கேன். இந்த கட் தானா வந்துட்டு நான் வந்து எந்தெந்த இடத்துலலாம் காலியாக இருக்குது, மீன்ஸ் அந்த ஃபில் பண்ணுறதுக்காக வந்து நான் கட் தானா யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லாட்டி வந்து காலியாக தெரிகிற மாதிரி இருக்கும். இதுக்கும் வந்துட்டு நான் டபுள் ஸ்டிச் தான் போடுறேன். மறக்காமல் டபுள் ஸ்டிச் போட்டுவிடுங்க, இல்லாட்டி அது வந்து ஒரு மாதிரி ஷேக் ஆகும், அப்புறம் ஆடுற மாதிரி இருக்கும். லூஸாக இருந்தால் நல்லாவே இருக்காது பார்க்குறதுக்கு. நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எவ்வளோ ஷார்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். பட் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட வேறு ஏதாவது ப்ளவுஸ் டிசைனிங் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணணுன்னு நினச்சாலும் போஸ்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ரீசெண்டாக வந்து நான் வந்து எந்த வீடியோவும் போடல. எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. அப்புறமா எடிட்டிங் எனக்கு வந்து ரொம்ப லாங் டைம் எடுக்குது. எடிட்டிங்க்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, நானே பண்ணுமா இருக்குது. அதனால தான் நான் வந்துட்டு வெறும் ஷார்ட்ஸ் மட்டும், அது வளையல்து மட்டும் தான் போட்டுட்ருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் காலியாக இருக்கோ அந்தந்த இடத்துல வந்துட்டு நான் கட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். டபுள் ஸ்டிச் மறக்காமல் போட்டுடுங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிற மார்க்கரோட இம்ப்ரெஷன் அங்கே தெரியுது பாருங்கள். அது வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து போயிடும். அது வந்துட்டு வேக்ஸ் மார்க்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி போகலைன்னா நம்ம வந்துட்டு ஹீட்டான ஏதாவது ஒரு கிளாஸ், அயர்ன் பாக்ஸ் வைக்க முடியாது, கிளாஸில் சுடுதண்ணி ஏதாவது வச்சுட்டு அது மேலே வச்சா கூட அந்த மார்க் வந்து போயிடும். அதே நம்ம வந்துட்டு ரெகுலர் மார்க்கர் யூஸ் பண்ணோம்னா, ரெகுலர் சாக் மார்க்கர் வரும் இல்லையா, அது யூஸ் பண்ணோம்னா அது அந்த மார்க் அப்படியே தெரியும். இந்த ப்ளவுஸ் வந்துட்டு நான் வேர் பண்ணிவிட்டு ஒரு ஃபங்க்ஷனில் பிக் எடுத்திருக்கேன். அதை கூட நான் வந்துட்டு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபுல் பண்ண பிறகு கூட நான் வீடியோ வந்து எடுத்து போட்டிருக்கேன், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ மொத்தமாக கட் தான் நல்லா ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ எப்படி இருக்குதுன்னு காட்டுற பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஒரு பக்கம் மட்டும் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக எடுக்கிறது வந்து இந்த சாரியோட எக்ஸாக்ட் கலரில் நான் தேடினப்போ எனக்கு கிடைச்ச பீட் வந்துட்டு இந்த 3mm பீட் கிடைச்சிது. இதுவும் இதே ஸ்டிக், ஏதாவது கொஞ்சம் இடம் மிச்சம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு எக்ஸாக்ட் கலரில் இருக்கிற பீடை வந்துட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ரொம்ப பக்கமாக போட்டு நெருக்கமாக போட்டு காட்டினோம்னா வந்துட்டு அது வந்து ஒரு மாதிரி நல்லா தெரியாது. கொஞ்சம் கேப் விட்டு எங்கே காலி இருக்கோ அந்த இடத்துல மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. நான் கட் தானே யூஸ் பண்ணும்போதே வந்துட்டு கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு பீட் வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் விட்டுட்டு தான் நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இப்போ வந்துட்டு அடுத்ததாக த்ரெட் வந்து அங்கே மாட்டிடுச்சு. இது வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப இந்த நீடில்லையே வந்துட்டு நான் இதே த்ரெட்டை கோர்த்துக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சம் கேப் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து திரும்பவும் இதே பீடை ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து எக்ஸாக்ட் சாரீ கலர் பீட் கிடைச்சது எனக்கு. எப்போவுமே நம்ம செல்ஃபாக யூஸ் பண்ணாலும் சரி, கஸ்டமருக்கு யூஸ் பண்ணாலும் சரி, நம்ம யூஸ் பண்ணுற பீடு ஸ்டோன் எல்லாம் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கிக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு ஒர்க் பண்ணுறதும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ப்ளஸ் நல்லா கொஞ்சம் ரேட்டு நல்லா இருக்கிறது கொடுத்து வாங்கினோம்னா வந்துட்டு நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ண பிறகு கூட அந்த மேலே இருக்கிற ஷைன் எல்லாம் போகாமல் அப்படியே இருக்கும். நம்ம கம்மி ரேட்டில் சீப்பாக கிடைக்குதுன்னு வாங்கிட்டோம்னா அது வந்துட்டு சீக்கிரமாக ஒன் ஆர் 2 யூஸ்க்கே வந்துட்டு கலர் போயிடுச்சுன்னா அப்போ வந்துட்டு பார்க்கும்போது நல்லா இருக்காது. இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம இந்த ஒர்க் பண்ண பிறகு கூட நமக்கு வந்து 2 தடவை யூஸ் பண்ண உடனே வந்துட்டு கலர் போயிடுச்சுன்னா ரொம்ப ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இப்போ வந்து 3 இடத்துல வந்து நான் இந்த பீட் போட்டிருக்கேன்.
இதே மாதிரி ஒர்க்கு உங்கள் ப்ளவுஸுக்கு உங்கள் saree கலர்ஸுக்கு சூட்டபுளாக ஏதாவது பண்ணணுன்னா இப்போ நான் வந்து ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் சாரியோட டிசைனு அப்புறம் ப்ளவுஸை சென்ட் பண்ணுங்கள். டிசைன் சென்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் ஒர்க்குக்கான எப்படி ஒர்க் பண்ணணுன்றதை பற்றி ரெஃபரன்ஸ் பிக் ஏதாவது இருந்தாலும் அனுப்பலாம். நான் ஒர்க் பண்ணி கொடுக்குறேன். இல்லை உங்களுக்கு ஒர்க் பண்ணுற மெட்டீரியல் எல்லாம் கிடைச்சா நீங்களே கூட யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மொத்தமாக இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு காட்டியிருக்கேன். இந்த ப்ளவுஸோட அதாவது ஒரு பக்கத்தில் முழுக்க ஒர்க் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு முழுசாக முடித்த பிறகு எடுத்திருக்க பிக் வீடியோ இது. இது வந்துட்டு ஃப்ரண்ட்டு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு இது. இது பேக் நெக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸை நான் வேர் பண்ணி கூட நான் இந்த வீடியோவில் பிக் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ்ஸில் வந்து நான் வர்டிக்கலாக பண்ணியிருந்தேன். எனக்கே இது வந்துட்டு பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த அளவுக்கு நல்லா வருமா இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் பண்ணி முடித்த பிறகு எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ப்ளவுஸ் போட்ட பிறகு கூட ரொம்ப நல்லாயிருக்குன்னு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது எப்போவுமே வந்து எம்ப்ராய்டரிங்கு ஃப்ரேம் யூஸ் பண்ணி தான் இதை வந்துட்டு பண்ணணும். இல்லைனா வந்து சுருக்கமாக வந்துடும். ஸோ இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்லீவ்ஸில் வந்துட்டு வெர்டிக்கலாக பண்ணியிருந்தேன். கீழே பார்டர் இருக்குதுன்றதுக்காக. முதல்ல இருந்து பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்கிப் பண்ணி எண்டில் பார்க்குறவங்களுக்கு தெரியாது. மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். லைக் கொடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வீடியோ வேணும்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி வந்திருக்குன்ட்டு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது முடித்த பிறகு எனக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்தது. ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. அதோட ப்ரூச் ஒர்க் ஏதாவது வேணும்னால கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்துட்டு நான் ப்ளவுஸ் வேர் பண்ண